மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் வீரட்டேஸ்வரர் கோவிலில் வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்கிட கேட்கலாம். யோகேஸ்வரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகாவில் அட்ட வீரட்ட தலங்களின் 6வது தலமாக விளங்கக்கூடிய வழுவூர் வீரட்டேஸ்வரர் கோயில் தார்காவனத்து முனிவர்கள் சிவனுக்கு எதிராக நடத்திய வேள்வியில் தோன்றிய யானை சிவன் மீது ஏவிவிட சிவபெருமான் அந்த யானையை அழித்து அதன் தோலை போர்த்தி கொண்டு வீரச்செயல் நிகழ்த்திய தலமாக இக்கோயிலின் தலபுராணமானது உள்ளது. இக்கோயிலில் சிவபெருமான் கஜ சம்ஹார மூர்த்தியாக விளங்கி வருகிறார். இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட இக்கோயிலில் 24 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகமானது இன்று நடைபெற்றது. இந்த விழாவிற்கான முதல் கால யாக சால பூஜையானது கடந்த 1ஆம் தேதியானது தொடங்கி இன்று காலை 6ஆம் கால யாகசால பூஜையுடன் நிறைவேற்று பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தங்கள் தலையில் சுமந்து கோயிலை சுற்றி வந்து விமான கும்பத்தை அடைந்தனர். அங்கு தர்மபுர ஆதீன 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் ஓத வேலங்கள் ஒலிக்க வான வேடிக்கையுடன் மகா கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோயிலில் கும்பாபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ஹெலிகாப்டரில் கும்பத்தின் மீது மலரானது தூவப்பட்டது. அங்கிருந்த பக்தர்கள் அதை ஆச்சரியமாக பார்த்து கழித்தனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.